சிதம்பரம் தொகுதி விசிக வேட்பாளர் திருமாவளவன், மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதா ஆகியோரை ஆதரித்து சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த தேர்தலில் திருமாவர்கள் குறிப்பிட்டதைப் போல நீங்கள் போடுகிற வாக்கு எம்பிக்களுக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்கள் மேல் அன்பும் தமிழ்நாட்டு மேல உண்மையான அக்கறையும் கொண்ட ஒருவர் பிரதமராக வர நீங்க வாக்களிக்கணும். சமூக நீதியை காக்கிற ஒரு பிரதமர் டெல்லியிலே அமர வாக்களிக்கணும். சமூக நல்லிணக்கம், மதச்சார்பின்மை, ஏன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு பிரதமர் நாட்டை ஆள்வதற்கு வாக்களிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு சமூக நீதி மேல அக்கறை இல்லை. மதச்சார்பின்மைய மருந்துக்கு கூட நினைக்கிறது இல்லை. சமத்துவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியாவை அவருக்கு பிடிக்கல. மொத்தத்தில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை பகையாளி இந்தியாவா மாத்த நினைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லை. ஒரு தேர்தல் மூலமா இரண்டாம் விடுதலை போராட்ட வரலாற்றை எழுத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டில் வேரூன்றியுள்ள சமூக நீதி இந்தியா முழுக்க பரவ உருவாகியுள்ள வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி. சமூக நீதி நமக்கு சும்மா கிடைச்சிடல. ஏராளமான தியாகங்களை, அந்த தியாகத்தால் விளைஞ்சதுதான் சமூக நீதி. மாபெரும் தலைவர்கள் எல்லாம் உழைச்சு நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர், டாக்டர் நடேசனார், தந்தை பெரியார், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், எம்.சி. ராஜா, புரட்சியாளர் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், வி.பி. சிங் போன்ற தலைவர்களால் போற்றி வளர்க்கப்பட்டதுதான் சமூக நீதி கருத்தியல். இந்த சமூக நீதி தான் ஒடுக்கப்பட்ட மக்களை இன்றைக்கும் உயர்த்திக்கிட்டு இருக்கு. 1921ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தை ஆட்சி செஞ்ச நீதி கட்சி தான் நம்மோட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குச்சு. இந்த இடஒதுக்கீட்டுக்கு 1950ஆம் ஆண்டு பேராபத்து வந்துச்சு. தந்தை பெரியார் வெகுண்டு எழுந்தார். தமிழ்நாடே கொந்தளிச்சது. பெருந்தலைவர் காமராஜர் பிரதமர் நேருவிடம் வலியுறுத்தினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்கான சட்ட திருத்தத்தை உருவாக்கி கொடுத்தார். இந்த தலைவர்களுடைய முயற்சியால தான் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ள இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களின் கல்வி வேலைவாய்ப்புக்காக மாநிலங்கள் செய்யும் எந்த சிறப்பு ஏற்பாடும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுதான் என்ற அரசியல் சட்ட அங்கீகாரம் கிடைச்சது. இப்பொழுது தமிழ்நாட்டில் நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ 2-3 தலைமுறையாக தான் நம்ம வீட்டில இருந்து இன்ஜினியர்கள், டாக்டர்கள் வராங்க.
அத்திப்பூத்த மாதிரி சில IAS IPS அதிகாரிகள் வர முடியாது, ஆனால் இப்ப வர முடியுது. இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது. இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எரியுதடி மாலா ஃபேனை போடு அப்படின்னு கதறுவாங்க. இடஒதுக்கீட்டை நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நம்ம குழந்தைங்க படிச்சு வேலைக்கு போறதை கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறாங்க. இப்படிப்பட்ட பாஜகவோடு தான் பாமக கூட்டணி அமைச்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசுறவங்க இப்ப சேர்ந்திருக்காங்க. மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாம வேதனையோடு தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. ஆனா நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி. திமுகவும் சகோதரர் திருமாவும் பேசுற சமூக நீதி கோரிக்கை ஏத்து காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார்? இந்தியா கூட்டணி அமைச்சதும் நாடு முழுவதும் பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு அதை 50 விழுக்காடு என்பதை உயர்த்தும் சட்டம் திருத்தம் செய்யப்படும். இப்படி ஜூன் 4ஆம் நாள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சியில் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறப் போகுது. இந்தியாவினுடைய தென்கோடி மூனையில் இருக்கிற திமுக சொல்றத அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் செய்கிறது என்பது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சமூக நீதி கூட்டணி. ஏன்னா சமூக நீதி இந்தியா தான் இன்றைக்கு உடனடியாக நமக்கு தேவை. அதை அடைய அமைதியான இந்தியா, வளர்ச்சியை நோக்கிய இந்தியா உருவாக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும். தனி நபர்களா நீங்க வாக்களிச்சா மட்டும் போதாது. மக்கள் கிட்ட நீங்க போய் பாஜக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எடுத்து சொல்லணும். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, அரசியல் அமைப்பு சட்டம் அடியோடு மாற்றப்படும், தேர்தல் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படும், மாநில அரசுகள் முனிசபாட்டிகளாக மாற்றப்படும், ஆளுநர்களை வச்சு போட்டி அரசாங்கம் நடத்தப்படும், நாடெங்கும் மதவெறி தலைவிரித்தாடும், மத கலவரத்தில் ஈடுபடுகிறவர்களை தேச தியாகிகளாக போற்றுவாங்க. அனைத்து மக்களும் சகோதர சகோதரிகளாக வாழ்கிறோமே, அப்படிப்பட்ட நம்ம பிளவுபடுத்துவாங்க. வேற்றுமைகளும் அடிமைத்தனமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்குவாங்க. நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பை பறிப்பாங்க. மக்களை சிந்திக்க விட மாட்டாங்க. பொய்களையே வரலாறாக எழுதுவாங்க. இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் இரண்டாந்திர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பாங்க. ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே உணவு, ஒரே அரசு, ஒரே கட்சி, ஒரே தலைவர்னு ஒரே ஒரே ஒரேன்னு ஒரே அடியா நாட்டை நாசமாக்கிடுவாங்க.
பாஜகவோட திட்டங்கள் மிக 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 மோசமானது, அதைவிட ஆபத்தானது. மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டின் மீது மாபெரும் பண்பாட்டு தாக்குதல் நடத்துவாங்க. ஆட்சி நடத்துறது டெல்லியா அல்லது நாக்பூரான சந்தேகம் வந்துடும். பதவியில் இருக்கிற பிரதமராக இல்ல RSS தலைவரான நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடும். இந்த ஆபத்தை மக்கள் உணர்ந்திடக்கூடாதுன்னு தான் ஊழல், குடும்ப அரசியல், இப்ப கச்சத்தீவுன்னு திசை திருப்புறாரு. ஊழல் பத்தி பேசுற பிரதமர் மோடியை பத்தி 2 நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு. ஊழல் வழக்கில் மாட்டி பாஜகவை சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாத்தினார்னு பட்டியல் போட்டு மாநில வாரியா தெளிவா விரிவா வெளியிட்டு இருந்தாங்களே. பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றாரு கேரண்டி கேரண்டின்னு. அது எதுக்கு தெரியுமா? அவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி இருக்காரு, மேட் பை பிஜேபி. அது மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான் சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்கு பேரு மேட் பை பிஜேபி, மேட் இன் பிஜேபி. அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ள போனா திரும்ப வரும்போது ஊழல் கரையெல்லாம் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க. அதுக்கு தான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு. 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் பாஜக ஊழல்கள் 1 2 அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான். உலக நாடுகள் மத்தியில் இந்திய ஜனநாயகத்துக்கே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல். கடந்த 5 ஆண்டுகளில் இடி, ஐடி, சிபிஐன்னு இவங்க கூட்டமைப்புகள் மூலமாக ரெய்டுக்கு அனுப்புறது. அப்புறம் பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களாக வாங்கிறது. 8000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி இருக்காங்க. வரலாற்றிலேயே இப்படி ஒரு மெகா வசூல் நடந்தது கிடையாது. அது மட்டுமா, சிஏஜி அறிக்கை வந்துச்சு. 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஏஜி அறிக்கை ஆதாரத்தோடு வெளியிட்டுச்சு. அந்த அறிக்கை பற்றி ஒன்றிய அரசு வாயை திறக்கலையே. தேர்தல் பத்திரம் மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணி இருக்காரு. அதுவும் PM கேஸ் ஃபண்ட்ஸ்னு பேர் வச்சு வசூல் பண்ணி இருக்காரு. இப்படி எல்லா ரகசியங்களும் ஜூன் மாதம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும். அதே மாதிரி ரஃபேல் ஊழல் ரகசியமும் நிச்சயமா வெளியே வரும். அதனால பிரதமர் மோடியோட திசைதிருப்பு நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை. மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு வகைத்தொகை இல்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொய் பேசுகிறார் பழனிசாமி. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சர்வசாதாரணமாக சொல்றாரு பொய்யன். என்ன பொய் தெரியுமா? பழனிசாமி உழைப்பால் உயர்ந்தவராம். இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக்கடல் சாப்பிடுவாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லிட்டோம். கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு. பழனிசாமி அவர்களே, நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா? ஊருக்கு தெரியும். இந்த லட்சணத்தில் வாய்ச்சவாடல் அவசியம் தானா? உங்க வாய்ச்சவாடெல்லாம் உங்க அடிமை கூட்டத்தோட நிறுத்திக்கங்க. அதிமுகவில் கடைசி தொண்டன் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு. உண்மை என்ன?
அதிகமாக கப்பம் கட்டக்கூடியவர் தான் தலைவராக முடியும்னு கூவத்தூர்ல உங்களை ஏலம் எடுத்தாங்கள. பழனிசாமி அவர்களே, நீங்க அதை மறைக்கலாம், ஆனால் மக்கள் மறக்கல. முதல்ல சசிகலா, அப்புறம் தினகரன், அடுத்து பன்னீர்செல்வம்னு இவங்க முதுகு மேல எல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுலையே குத்துன நீங்க பேசலாமா? அதே அம்மையார் சசிகலாவை பார்த்து நீ எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஒருமையிலேயே பேசிய துரோகிதான் பழனிசாமி. திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப் ரெக்கார்டே போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு குடும்பத்துக்கே கொத்தடிமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுகவுடையது. நாகரிகம் கருதி ஓரளவுக்கு தான் சொல்றேன். நீதியரசர் குன்கா அவர்களின் தீர்ப்பை படிங்க. உங்க கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க. திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு அடுத்த உருட்டி இருக்காரு பழனிசாமி. வரலாறு தெரியாத ஞான சூன்யங்களும் தற்கொலைகளும் தான் இப்படி பேசுவாங்க. 1976 எமர்ஜென்சி எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும் 1991 இலங்கை தமிழ் உரிமைக்காக குரல் கொடுத்தோம் சொல்லியும் திமுக ஆட்சியை கலைச்சாங்க. இந்த வரலாறெல்லாம் தெரியாம எதையாவது உளறிட்டு இருக்கார் பழனிசாமி. கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசுங்க. அம்மையார் ஜெயலலிதா 2 முறை ஊழலுக்காக சிறைக்கு போனதால பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். முதலமைச்சராகணும்னு நினைச்சா அம்மையார் சசிகலா ஊழல் வழக்கில் சிறைக்கு போனதுனால பழனிசாமி முதலமைச்சரானார். இப்ப என்ன நடக்குது? காலில் ஊர்ந்து கப்பங்கட்டுறன்னு கட்சி ஏலத்தில் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த அம்மையார் சசிகலா கிட்டே வட்டி தகராறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் பழனிசாமி. என்னவோ பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி, தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள். 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட விவசாயியாச்சா நீங்க? விவசாயின்னு சொல்ல முடியுமா உங்களால்? பழனிசாமி அவர்களே, நீங்க விவசாயி இல்ல, விவசாயிகள் அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு. அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு. திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம்னா என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு. அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு. நான் இன்னும் கேட்கிறேன், கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன? பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க. உங்களால் அதிமுக வாக்குகளே வாங்க முடியாது. இப்போ இதுல எப்படி ஓட்டு பிரியும்? உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சோந்தித்தனத்தால நம்பிக்கை இழந்துட்டு நிக்கிறாங்க உங்க மேல. இதுல என்ன கொடுமைன்னா, அண்ணா படத்தை கொடியில வச்சுட்டு கட்சி பேர்ல திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு நிற்கிறார். என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், மதியழகன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு. கட்சியை மொத்தமா லீஸுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமா இருக்காரு. அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை. அடுத்தடுத்து தோல்வியை பரிசாக கொடுத்து பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க.
ஏன்னா பழனிசாமியோட துரோக வரலாறு வேர்ல்டு ஃபேமஸ். சிஏ சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சாரு? நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல, அதில் எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுறாருன்னு அகங்காரமாக பேசி மக்களோட முதுகுல குத்துனாரு. இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியாக போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணாரு. இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் போராடின எம்எல்ஏயும் மரியாதைக்குரிய சிதம்பரம் தோழர் பாலகிருஷ்ணன் இங்கே வேட்பாளராக நிற்கிறாரே, நம்முடைய அருமை சகோதரர் திருமாவர்கள் மேலேயும் சகோதரர் ஜவஹருல்லா, தம்பி உதயநிதி உள்ளிட்ட 8000 பேர் மேல ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டியவர் பழனிசாமி. ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சிஏக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி 2 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைச்சோம். அது மட்டுமா, நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஏ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம். அப்ப பழனிசாமி என்ன செஞ்சாரு? எல்லா அதிமுக எம்எல்ஏக்களையும் கூட்டிக்கிட்டு அவையை விட்டு வெளியே ஓடிட்டாரு. நம்மளை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டுமல்ல, பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வச்சார் பழனிசாமி. 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்தார். எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார், நான் விவாதம் நடத்த தயாரா இருக்கேன்னு உழவர்களுடைய துயரத்தை பார்த்து ஏளனமாக சிரித்தார். அதை மறைக்க பச்சை துண்டு போட்டு உழவர்களுக்காக பச்சை துரோகம் செஞ்சார் பழனிசாமி. இந்தியாவுக்கு எப்படி மோடி இருண்ட ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி இருண்ட ஆட்சியை தந்தவர் பழனிசாமி. ஆனா இந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு உங்களுக்கான சாதனைகளை செய்யும் அரசு. உங்க குடும்பங்களுடைய தேவையை தெரிஞ்சு ஒவ்வொரு திட்டமா தீட்டி உதவுற அரசு. கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்திலையும் புன்னகையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்கள்ல மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அன்பு அண்ணன் ஸ்டாலின் தொடங்கின அந்த கடிதத்தில், நான் கணவரை பிரிஞ்சு வாழுறேன், சாலை ஓரத்தில் சின்னதா ஒரு பழக்கடை போட்டு வியாபாரம் செஞ்சு வாழ்க்கை நடத்துறேன், ஒரு குழந்தை இருக்கு, வீட்டு செலவுக்கு கஷ்டப்பட்ட நான் கடந்த சில மாதங்களாகத்தான் ஓரளவு நிம்மதியா இருக்கேன். நீங்க கொடுக்கிற 1000 ரூபாய் எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு. விடியல் பயண பஸ்ல இலவசமாக போய் என்னோட 5ஆம் வகுப்பு படிக்கிற மகனை பள்ளியில விடுறேன். அவனுக்கு காலை உணவும் நீங்க போட்டுறீங்க. இதெல்லாம் பலருக்கும் சின்னதா தெரியலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய உதவி. நீங்க நல்லா இருக்கணும், நன்றி அண்ணான்னு எழுதியிருந்தார். இதை விட என்ன மகிழ்ச்சி எனக்கு வேணும்? உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய்னா ஒரு ஆண்டுக்கு 12,000 ரூபாய். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் 1,15,00,000 சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க. மகளிர் வாழ்வில் மட்டுமல்ல, கிராமப்புற பொருளாதாரத்திலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெரும் புரட்சி பண்ணுது. அடுத்து முக்கியமான திட்டம், பெருந்தலைவர் காமராசர் தொடங்கின மதிய உணவு திட்டம் போன்று நம்ம குழந்தைங்க காலையில் வெறும் வயிற்றோடு பள்ளிக்கு வரக்கூடாது. அவங்க நலமாக இருந்தாதான் நாடு பலமாக இருக்கும்னு இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால நாள்தோறும் 16 லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்றாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் திறன்மிக்க மாணவர்களாக, இளைஞர்களாக உருவாகணும்.
உலகம் முழுக்க தமிழர்கள் அறிவாற்றலால் வெல்ல வேண்டும் என நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தால 28 லட்சம் இளைஞர்கள் இதுவரைக்கும் பயனடைந்திருக்காங்க. மகளிர் படிக்க போகணுமா, வேலைக்கு போகணுமா, உறவினர்களை சந்திக்க போகணுமா, பேருந்துல கட்டணம் கிடையாது. அதுதான் 445 கோடி முறை மகளிர் பயணங்கள் மேற்கொண்ட விடியல் பயணம் திட்டம். பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு உயர்கல்விக்கு போறாங்கன்னா மாசம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். வேலைக்கு வெளியூரில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக தங்க தோழி விடுதி திட்டம். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம். விவசாயிகளுக்கு 2 லட்சம் மின் இணைப்புகள். நம்மோட திட்டங்கள் பயனாளிகிட்ட முறையாக போய் சேர்றதை உறுதி செய்ய சமீபத்தில் தொடங்கின நீங்கள் நலமா திட்டம். இப்படியான நம்மோட திராவிட மாடல் திட்டங்களை இந்தியா முழுக்க விரிவுபடுத்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கலாம். ஆனா நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்குது என்பதை மறந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுற மாதிரி பேசுறார் பழனிசாமி. மோடியை பத்தி பேசுறதை தவிர்க்க, மோடி மேல தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க, இன்னும் 24 அமாவாசை தான் இருக்கு பாருங்கன்னு ஏதோ உளறிட்டு இருக்காரு. தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும். அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி. தன்னை சுத்தி இருந்த அத்தனை பேரையும் முதலிலே குத்தின அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்களை சட்டமன்ற தேர்தல் வரட்டும், அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும், இது உறுதி. இது ஆணவத்தில் சொல்லல, அகங்காரத்தில் சொல்லல, திமிரில் சொல்லல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க செய்ய போற நன்மைகள் மேல நாங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலே சொல்றேன். மக்களை விட எனக்கு வேற துணை கிடையாது என்ற நம்பிக்கையில சொல்றேன். எனவே 19ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அதற்கு துணை போகும் பாமக, தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக ஆகிய துரோகி கட்சிகள் எல்லாம் ஒரு சேர நாம வீழ்த்தியாக வேண்டும். அதுக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் எனது பாசமிகு சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலையும், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்களது வாக்குகளை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் அளிக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும், பாசிச வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமது, நாடும் நமது. 40 நமது, நாடும் நமது. 40 நமது, நாடும் நமது. நன்றி, வணக்கம்.